அந்த கண்மணி போல என்னை காக்கின்றேன். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் என் மொழியத்தோடு. நீங்க சொல்லுங்க, மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் என் மொழியத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். நம்மை விசாரிக்கும் நல் தகப்பனவர். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் என் மொழியிலே. நீங்க உங்க சத்தம் கேட்கட்டும். மறவேன் செய்த நன்மைகள். துதிப்பேன் மொழியத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். நம்மை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் தூய ஆவியனக்காய் கொடியேற்றுவே. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. சொல்லுங்க சத்தமா. வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியனக்காய் கொடியேற்றுவே. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. நல்ல கைத்தட்டி. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் என் மொழியத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் என் மொழியத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். நம்மை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தயம் ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழியச் செய்கின்றேன்.
யாருமே விசாரிக்கலைங்க, என்னைய எப்படி இருக்கேன்னு கேட்கலைங்க. சில நேரம் நமக்கு இருக்கிற ரொம்ப பெரிய ஆதங்கமே அதான். எப்படி இருக்கேன்னு கேட்டியா நீ அப்படின்னு வீட்டில் உள்ளவங்ககிட்டலாம் போய் சண்டை போடுவோம். வீட்டுக்காரர்கிட்ட கேட்போம், சாப்பிட்டியான்னு கேட்டிங்களா, நீ தூங்குனியான்னு கேட்டிங்களா? யார் விசாரித்தாலும் விசாரிக்கலைன்னாலும் விசாரிக்கிற அப்பா நமக்கு இருக்கிறார். சில நேரம் நமக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நமக்கே தெரியாதப்போ, ஏன் இவ்வளோ அழுகை இருக்குது, ஏன் இவ்வளவு கஷ்டம் இருக்குதுன்னு நம்ம யோசிக்கிறப்போ அவர் விசாரிக்கிறவர். இன்றைக்கி இங்கே வந்திருக்காரு. அவர் அவங்க ஒவ்வொருத்தரையும் நம்ம ஒவ்வொருத்தரையும் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கார். இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை அவரோட வேலை என்ன? எதுக்கு வந்திருக்காரு? விசாரிக்கிறதுக்காக. என்ன மகளே, என்ன மகனே, எப்படி இருக்க? இந்த புதிய வருஷத்தில் நம்பிக்கையோடு நுழையிறதுக்கு வந்திருக்கியா? உன்னோட எதிர்பார்ப்புகள் எல்லாம் இந்த வருஷத்தில் நான் கட்டாயம் செய்வேன். நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அதை விட பல மடங்கு அதிகமாக நீயே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று மற்றவர்கள் சொல்லும்படி விசாரிக்கிற அப்பா நம்ம இங்கே எழுந்தருளி இருக்கிறார். வேற யாரும் கிடையாது, நம்ம விசாரிக்கிற அப்பா. ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட விதத்தில் விசாரிக்கிறவர், விசாரித்து எதை மாற்றணுமோ அதை மாற்றுகிறவர், தீமையை மாற்றுகிறவர். நன்மை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல இன்னும் அதிகமாய் கொடுக்கிறவர். சந்தோஷமாக கைத்தட்டி அதே வீட்டில் நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நம்ம செய்ய வேண்டியது அதிகமாக உடையும் போது அதிகமாக துதிக்கணும். அதிகமாக துதிக்கணும். துதிக்கிறவங்களிடத்துல தான் பணிந்த ஆவி, நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறார். எப்போ இருதயம் நொறுங்குதோ அப்புறம் ஒரு பக்கம் அது ரொம்ப நன்மைக்கு. ஏன்னா அவர் அந்த நேரங்களில் தான் நம்ம ரொம்ப அதிகமாக பக்கத்தில் உணர முடியும். இருதயம் நொறுங்குறது நினச்சி ஒரு பக்கம் அழுதாலும் இன்னொரு பக்கம் பெரிய ஒரு விஷயம் அங்கே நடக்குது. என்னென்னா ரொம்ப பக்கத்தில் இருப்பார் அவர். மற்ற நேரமும் பக்கத்தில் தான் இருப்பார். அப்போ தான் நம்ம உணர்வோம் அதிகமாக. அதனால் இன்னைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கார். சந்தோஷமாக கைத்தட்டி நான் உங்களை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனை பண்ணுவேன். நீங்கள பாடணும், எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு. நல்லா கைத்தட்டி நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எனக்காய் மரித்த என் தேவன் நீரே, உந்தன் அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன்? எந்தன் வாழ்நாள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. நல்லவர் நீ, மிகவும் நல்ல, சத்தமா சொல்லுங்க அவரை பார்த்து. நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ. நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணும். இன்னொரு சொல்லுங்க, நான் உயிரோடு இருக்கும். அழக பாடுங்க, சத்தத்தை வைத்து. தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எனக்காய் மரித்த என் தேவன் நீரே, உந்தன் அன்பை விட்டு விலகி நான் எங்க போக முடியும்? அவங்களை விட்டுட்டு என் வாழ்நாள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. நல்லவர் நீ, மிகவும் நல்ல, சத்தமா சொல்லணும் அவரை பார்த்து. நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ. நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர், உம்மையே வாதிக்க கொடுத்தீரே திரு உடலை எனக்காய். என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர், உம்மையே வாதிக்க கொடுத்தீரே திரு உடலை எனக்காய். உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரிய
பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. கிருபையான இயேசுவே, சத்தமா நல்லவர் நீ, மிகவும் நல்லவர், நல்லவர் இயேசுவே, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள். பாவத்தின் முழு உருவமாய் நீ பாவமானீரே, பிரிக்கப்பட்டிரே என்னை இணைத்திடவே. பாவத்தின் முழு உருவமாய் நீ பாவமானீரே, பிரிக்கப்பட்டிரே என்னை இணைத்திடவே. உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே. உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே. உங்க கிருபை தான் எங்களை காப்பாற்றுதுப்பா. கிருபையான இயேசுவே, சத்தமா நல்லவர் நீ, மிகவும் நல்ல, சத்தம் அவரை பார்த்து சொல்லுங்க, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. உங்க சத்தம் கேட்கட்டும், நல்லவர் நீ. சாப முள்முடியை உம் சிரசினில் சுமந்திரே, சாபமாய் தொங்கினீரே என்னை ஆசீர்வதிக்கவே. சாப முள்முடியை உம் சிரசினில் சுமந்திரே, சாபமாய் தொங்கினீ என்னை ஆசீர்வதிக்கவே. உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே இயேசுவே, அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே. உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, சத்தமா நல்லவர் நீ, மிகவும் நல்ல. ஆவியானவரே நீ நல்லவர், நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள். எந்த அனைத்து தீமையும் உம்மேல் வந்ததால், உந்தன் அனைத்து நன்மையும் என் மேல் வந்ததே. எந்த அனைத்து தீமையும் உம்மேல் வந்ததால், உந்தன் அனைத்து நன்மையும் எங்கள் மேல் வந்ததே. உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே. உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்துடுவார். அப்படின்னா அந்த வசனத்திலேருந்து என்ன தெரியுது? தடையெல்லாம் வரும்னு தெரியுது. எதுவுமே ஸ்மூத்தாக நடக்கிறது இல்லை நம்ம வாழ்க்கையில். ஏன்னா பிசாசோட ராஜ்யத்துலேருந்து ஒளியின் ராஜ்யத்துக்கு நம்ம வந்துட்டோம். அதனால அவனுக்கு நம்ம மேலே ரொம்ப ரொம்ப கோபம். நம்ம தான் வந்ததும் இல்லாமல் யார் யாரெல்லாம் முடியுமோ அவங்களெல்லாம் இழுக்க பார்க்குறோம். அதனால இன்னும் கோபம். அதனால நீ இப்படியா பண்ணிகிட்ருக்க, என் ராஜ்யத்தில் எவ்வளோ இதாக இருந்த, இப்போ அங்கே போய்கிட்டு எனக்கு எதிராக இதெல்லாம் பண்ணுறியா, எப்போ பார்த்தாலும் ஜெபம் சபைன்னு ஓடுறியா, பாரு உனக்கு என்ன பண்ணுறேன்னு சின்ன சின்ன விஷயத்துல தடை வரும். மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக எல்லாம் நடக்கும், நமக்கு பார்த்தா நடக்காது.
நம்ம நினைப்போம். அப்போ அதோட விடுறது மட்டும் இல்லை, வந்து சொல்ல வேற செய்வான். பார்த்தியா, மற்றவங்களுக்குலாம் எவ்வளோ அழகாக நடக்குது, உனக்கு நடக்கலை. எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணுற, எவ்வளோ காலம் வெயிட் பண்ணுற. இவனை விட நம்ம ஆண்டவர் சாதாரணப்பட்டவரா? நம்ம ஆராதிக்கிறவர் சாதாரணப்பட்டவரா? அவரை உருவாக்குனவன் தான் இந்த ஆளே. அதனால தடைகளை நீக்குவார், அவர் ஜெயத்தை கொடுப்பார். பிரச்சனை வரலாம், ஆனால் என்றைக்குமே ஜெயம் உங்களுக்கு தான், தோல்வி தான் அவனுக்கு. தோல்வி உங்களுக்கு இல்லை, தோல்வி இல்லை. நேற்று கூட எங்கள் வீட்டில் நடந்த ஒரு பிரச்சனைன்னு நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். இதுவரை இப்படி நடந்ததே கிடையாது, இதுவரை நாங்கள் தோத்ததே கிடையாது அப்படின்னு. அப்போ தோல்வி இல்லை நமக்கு. தடைகளை நீக்குகிறவர், ஜெயத்தை கொடுக்கிறவர் நமக்கு முன்னே போகிறார். நமக்கு பின்னே வரதில்ல, முன்னே போகிறார். கோணலானதை செவ்வையாக்குகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே போகிறார். முன்னே போனதால தடையெல்லாம் உடைக்க முடியும். நமக்கு பின்னால் வந்தால் நம்ம எப்படி தடையை தாண்டுறது? தாண்டா தெரியாம தானே நின்றுட்டுருக்கோம், அழுதுட்டுருக்கோம். முன்னே போகிறவர் தடைகளை உடைப்பார். சந்தோஷமாக கைத்தட்டி நீங்கள் செய்ய நினைச்சது உண்மைய வாழ்க்கையில் தடைப்பட போகிறது.
தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவரே, தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர்.